ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிடி, பிஆர்டியினுடைய வேக்கன்சி இன்க்ரீஸ் குறித்த தகவல், அதே மாதிரி கோர்ட்டில் தடயாணை வழக்கு வந்து போட்டிருக்காங்க. அது குறித்து முக்கியமான அப்டேட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கவுன்சிலிங், யூசர் டிபார்ட்மெண்ட் கண்டக்ட் பண்ண போகிற கவுன்சிலிங் வந்து தற்போது என்ன நிலையில் இருக்குது அப்படிங்கிற முழு தகவலை இந்த வீடியோவை பார்த்துடலாம். அதுபடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிடி, பிஆர்டிஇ பணி நியமனங்களை பொறுத்த வரைக்கும் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கை பயங்கரமாக வலுத்து வருகிறது. கிட்டத்தட்ட 10,000 பணியிடங்கள் பிடி, பிஆர்டியில் காலியாக உள்ளது அரசு பணியிடங்களில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். இதனால் ஆசிரியர்கள் முதல்வரை நேரில் சந்திப்பது, மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் மனு கொடுக்கறது, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை நேரில் சந்தித்து மனு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கோரிக்கைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். எலெக்ஷன் வரக்கூடிய சூழ்நிலையில் ஆசிரியர்களோட கோரிக்கையை ஏற்று திமுக அரசு வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுமா, இல்லை நிதிநிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இதே போஸ்டிங் தான் போட போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்த்தோம்னா தான் தெரியும். பிடி, பிஆர்டி பணி நியமனம் பொறுத்த வரைக்கும் இந்த 2 போஸ்ட்டு அமைச்சர் பணியிடங்களுக்கான வழக்கில் மேலும் ஒரு தடையாணை வழக்கு வந்து போட்டிருக்காங்க. அதனால் தற்போது பிடி, பிஆர்டியினுடைய செலெக்ஷன் ப்ராசஸ் பாதிக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அச்சமும் இருக்கிறது. ஸோ கேஸ் போட்டிருக்காங்க, அதுக்கான ஹியரிங் வந்தால் தான் அது நமக்கு தெரியும். இப்போதைக்கு டிஆர்பி அவங்களோட வேலையை பிடி, பிஆர்டிக்கு பண்ணிகிட்ருக்காங்க. யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை அனுப்பிவிட்டார்கள் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் கூடிய விரைவில் பணி நியமனம் தொடங்கும் ஓரிரு வாரங்களில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நடக்குங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. மேலும் இது மாதிரியான தகவல்களுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.